ஐயா, இன்பம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் திகழப் போகிறது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சவங்க அவங்களும் ஒரு வாழ். ரிஷபராசிக்காரங்க கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரவே மாறி போயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க. இந்த ஆணி மாதம் அவங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு முதல் வகுப்பு என்று சொல்கிற மாதிரி முதல் படி என்றே சொல்லக்கூடிய காலங்களாக நம்ம ராசிநாதன் ஏற்கனவே ஆட்சி பெற்றுட்டார். ஏற்கனவே நம்ம வீட்டில் அவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நாட்களில் கடக்கிறார். அதாவது நம்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடான புதனோட மிதுனத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம், சூரியனும் சேர்ந்து இடம்பெயரக்கூடிய காலம். ராசிநாதன் தான் முதல்ல சொல்லணும். சூரியன் இடம்பெயர்ந்து புதனோடு சேர்ந்து 3 பேருமே 3 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து நல்ல அமைப்பு, இதுவரைக்கும் கிடைக்காத செல்வங்கள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. ஏன்னா விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ஐயா, இன்பம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் திகழப் போகிறது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சவங்க அவங்களும் ஒரு வாழ். ரிஷபராசிக்காரங்க கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரவே மாறி போயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க. இந்த ஆணி மாதம் அவங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு முதல் வகுப்பு என்று சொல்கிற மாதிரி முதல் படி என்றே சொல்லக்கூடிய காலங்களாக நம்ம ராசிநாதன் ஏற்கனவே ஆட்சி பெற்றுட்டார். ஏற்கனவே நம்ம வீட்டில் அவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நாட்களில் கடக்கிறார். அதாவது நம்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடான புதனோட மிதுனத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம், சூரியனும் சேர்ந்து இடம்பெயரக்கூடிய காலம். ராசிநாதன் தான் முதல்ல சொல்லணும். சூரியன் இடம்பெயர்ந்து புதனோடு சேர்ந்து 3 பேருமே 3 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து நல்ல அமைப்பு, இதுவரைக்கும் கிடைக்காத செல்வங்கள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. ஏன்னா நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி ஆட்சி செவ்வாய் பகவான் ஆட்சி, நம்ம ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே இருக்குது. பகை பெற்றாலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். ஐயா, தயவு செய்து இதை முன்னோட்ட காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் நம்மளுக்கு வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களில் இதுவும் ஒன்று. இறைவன் முருகப்பெருமான் எப்படியோ அதே மாதிரி தான் குரு பகவானும். அந்த குரு பகவானும் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு 24 தேதிக்கு அப்புறம் 20 தேதிக்கு அப்புறம் வருது. அந்த குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசியிலே ஏற்பட்ட திடீர் திருமண யோகங்கள் முதல்ல தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு நல்லதை சொல்லணும் சாமி. ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறது தான் ஒரு வார்த்தை. அந்த நன்றாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு 20 தேதிக்கு அப்புறம் வரப்போகுது. 24 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர் நம்ம ராசிநாதே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம், புதனோடு சேர்ந்து சூரியனும் இடம்பெயரக்கூடிய காலம். இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடத்திலே இருக்க போகிறார். பயப்படணும் அவசியம் இல்லை. வீடு சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்க போகிறீங்க. வீட்டு அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போதுங்க. ஐயா, வீட்டில் மேலே ஏன்னா கடங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு பைசல் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். இல்லை அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாற்று முறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு எதனா வேறு எங்கன்னா வாங்கி கம்மியான ஒரு ரேட்டுக்கு வாங்கி நாம் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஐயா, ரொம்ப கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஏறி போயிட்டுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும், அல்லது வேலை எடுத்து நாம் வீட்டு வேலை செய்யக்கூடிய ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த வீடுமனை அவையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியமாகவும் இந்த அமைப்பு இந்த மாதம் ஆணி மாதம் 32 தேதி வரைக்கும் இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். நவ கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை, இரண்டுமே ஒன்று தான். நாம் யார் கொடுத்தாலும் அவர் தான் இறைவன். இறைவன் நம்மளுக்கு நேரடியெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நேராக வந்தால் ஏற்கனவே கூறு போட்டு வித்துட்ருக்காங்க இங்கே. அதனால் இந்த இறைவன் கொடுக்கின்ற பாக்கியத்தை யாராலும் தடுக்க முடியாது. நவ கிரகங்களும் இறைவன் தான், ஒவ்வொருவரும் இறைவன் தான். குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை இறைவன் கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. இந்த ஆணி மாதம் 24 தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பு உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய காலங்களாக வரப்போதையா. நல்ல திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் ஐயா. தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம்.
நம்ம ராசியில் குருவும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்து குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாகும். நம்ம ராசிநாதனே 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது புதனோட வீட்டில் திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி தந்து சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெறக்கூடிய காலம். நம்மளோ நம்ம குழந்தைங்களுக்கோ, ஏன்னா 5ஆம் அதிபதி தான் புதன், அவர் ஆட்சி பெறும் பொழுதெல்லாம் அவர் சுபத்துவம் அடையும் போதெல்லாம் நம்மளுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருவார். தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாகும். ஏதோ ஒரு வழியில் இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிச்சு தான் இருக்கப்படுறார். 12 அதாவது 11ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல சுழற்சி முறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஏதோ ஒரு பாகத்தில் ஒரு பாகம் போடுறோம், ஒரு பாகத்தில் நாம் லாபத்தை எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய பாதை தான் இனிமேல் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம். ஏன்னா ஜென்மகுரு கடந்துட்டுருக்கோம். பொறுமையோடும் இரவு நேர பயணத்தை தொடரக்கூடாது. 3 பேருக்குமே சொல்கிறேன், கிருத்திகை ஆகட்டும், ரோகிணி ஆகட்டும், மிருகசீரிசம் ஆகட்டும். ஏன்னா இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளணும். தேவையில்லாத விஷயத்துக்கோ வம்புக்கோ நாம் கையெழுத்து போடக்கூடாது சாமி. நல்ல முன்னேற்றம் நேர்மை என்ற பாதைக்கு இந்த நேரத்தில் எடுத்து செல்லுங்க. அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. முருகப்பெருமான நித்தமும் நினைங்க, அந்த சிவபெருமான நினைங்க. அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய இந்த வெங்கடகிரிநாதனை, அதாவது சொல்லுவாங்க வெங்கடேஸ்வரனை நினைங்க. உங்களோட பிரச்சனைகள் அந்த கோவிந்த நாமத்தை எந்நேரமும் கூறி வாருங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு இறைவனே எடுத்து செல்வார். நம்ம எதுவும் போன தேவை. அந்த ஏழுமலையானுடைய நாமத்தை திருநாமத்தை சொல்லி வாருங்கள். அதுவும் இல்லாமல் 10ஆம் இடத்துல சனி பகவான் வேற வக்ரகதிக்கு வேற வரார். அதனால் உங்கள் வாழ்க்கை தரை மாற்றம் குடிக்க காலமாக இந்த காலம் அமையப்போகுது. வாழ்க்கை தரமே மாறப்போகுதுங்க. நம்மளுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து ரிஷபராசிக்கு கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. நல்ல அமைப்பு என்று தான் சொல்ல ஒரே வார்த்தை, இனிமேல் துன்பம் இல்லை, துயரம் இல்லை. நம் வாழ்வில் இனிமேல் இன்பங்களும் நம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் காணக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. இறை நாட்டத்துடன், அதாவது சுக்கிர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை 2ஆம் அதிபதியோடு சுக்கிரன் செயல்படும் போதும்லாம் நம்மளுக்கு நல்ல அமைப்பை கிடைக்கும். செல்வங்கள் திடீர் 2 மடங்கு செல்வங்களை சேர்க்கக்கூடிய பாக்கியமாகும். லாட்டரி யோகம், அதாவது லாட்டரி சீட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் லாட்டரிக்கு இணையான அளவுக்கு நமக்கு இன்பத்தை, அதாவது துன்பத்தில் இருந்து விலகக்கூடியதுக்கான அமைப்பு. ஐயா பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சிரமம் கொடுக்காமல் இருப்பதே பெரிய நல்லது. ஒரு மனுஷனுக்கு கெடுதல் வராமல் இருப்பதே பெரிய நல்லதல்லவா? அந்த காலம் இந்த காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல அமைப்போட திருமணம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகம் பெற்று உங்கள் பாக்கியம் 16 பேர் பெறக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த காலம் அமையப்போகிறது. புத்திர பாக்கியத்துக்கு ஏற்படுத்திருந்தாங்க பாருங்க, அவங்களெல்லாம் இது ஒரு புண்ணியம் தரக்கூடிய காலம். ரொம்ப நாளாக திருமணமாகி எனக்கு கிடைக்கலைங்க, குழந்தை பேரே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலம் இனிமை தரக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது. திடீரென்று நம்மளுக்கு நம்ம வம்சாவழி விருத்தி அடையக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். ரிஷபராசிக்கு நீங்கள் எழுதி கூட வச்சு இல்லையா, நம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கும் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும், நம்ம உறவினர், அதாவது நம் குழந்தைகள் என்று சொல்கிறோம் இல்லை, அவங்களுக்கு குழந்தை பேரம் பேத்தி நாம் எடுக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது. வீட்டில் பெண் வாரிசு நம்மளுக்கு பிறக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் செல்வத்துக்கு குறை இருக்காது. உங்கள் பிரச்சனையை தீர்க்க வண்ணம், அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்கள் பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் தீர்ந்த வண்ணமும் காணக்கூடிய காலம்தான். ரிஷபராசி இனிமேல் ஒளிருமா? கண்டிப்பாக ஒளிரக்கூடிய காலம்தான். மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல். மனதில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடக்கூடிய காலங்கள், கோயில் திருப்பணியெல்லாம் நம்ம இனிமேல் எடுத்து செய்யணும் சாமி. உழவாரப்பணி என்று சொல்கிறோமில்ல, ஏன்னா குரு பகவான் வந்துட்டாவே அறம் சார்ந்த விஷயத்தையும், சனி பகவான் வந்தாலே அறம் சார்ந்த விஷயத்தை கையெடுத்தால் நம்மளுக்கு துன்பம் என்பது நேராத வண்ணமும் காணும். ஒரு மனுஷனுக்கு துன்பமே வராதுன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். துன்பம் என்பது நம்ம இடத்துல சேராத அமைப்பாக தான் காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம கிரகங்கள் மாறி மாறி அமர்ந்திருந்து உங்களுக்கு புண்ணியம் தரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது. ஐயா திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்கள்ங்க. ஐயா ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கொடுக்கலைங்க, பெண் பிள்ளைக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு. காதல் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நம் உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு ஏற்படுத்தி செய்ய போகிறாங்க. ஐயா பயப்படாதீங்க. நம்ம பெற்றோர்களே நம்மளை ஆதரித்து நல்ல உள்ளங்களை ஏற்படுத்தி ஐயா பத்திரமா வாழுங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்து கொள்ளுங்கள் தான் நினைப்பாங்க எல்லாருமே.
நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமா இவ்வளோ நாள். பணம் என்பது பெரிய விஷயம் கிடையாது. உற்றார் உறவினர் என்று சொல்லக்கூடிய நட்பு வட்டாரங்களை நாம் பாதிக்காத வண்ணம் நாம் வாழணும். ஒவ்வொரு சொல்லுமே சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சட்டென்று கோபம் வரக்கூடிய பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த கோபத்தெல்லாம் இனிமேல் கட்டுப்படுத்தி நம் வாழ்வில் எல்லா முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலங்களாக எல்லாத்தையும் கொடுக்க தான் போகிறோம். இப்போ தான் படிப்படியாக ஒவ்வொரு சிலைமையும் மாறி வந்திருக்கு. நல்ல அமைப்போடு நீங்கள் வாழக்கூடிய காலங்களாக இந்த 32 தேதி நம்மளுக்கு பெரிய முன்னேற்றம். ஆனி மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் காணக்கூடிய காலமாகவும், இதாவது இறைப்பற்று மேலங்கக்கூடிய காலங்களும், நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும், இதுவரை பணம் தட்டுப்பாடாக இருந்தவங்களுக்கு இனிமேல் பணம் தாராளமாக கிடைக்கக்கூடிய, கேட்ட இடத்தெல்லாம் கொடுக்கும். இது வரைக்கும் கேட்ட இடத்துலாம் கொடுக்காம இருந்தாங்க பாருங்கள். இனிமேல் கேட்ட இடத்துலாம் நம்மளுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களும், மன நிம்மதியோடு வாழ போகிறீங்க. இந்த 32 தேதி ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பினை தரப்போது. நல்ல உயர்ந்த உள்ளத்தோடு மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் ஏற்படும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் வெங்கடகிரிநாதன் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையானை வணங்கி வரவும், அந்த சுப்பிரமணியனை அதாவது முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.